ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு வாரமாக வீடியோ போடவே இல்லை சரியாகவே. ஏன்னா ஃபீவர் இருக்குது. ஒரு வாரமாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது கண்டினியூவாக. இந்த கோல்டு அதிகமாக இருக்குது. ஃபீவர் நேற்று விட்டுருக்கு. ஊசி போட்டுகிட்டே இருக்க நேற்று விட்டுருக்கு. கோல்டு இன்னும் குறையாது. ஏன்னா ரொம்ப நாள்பட்ட சளி உள்ளே நின்று இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதை வெளியே எடுத்தே ஆகணும்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வீடியோ சரியாக போடல. சரி, படுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குன்ட்டு வெளியே ஒரு வீடியோ நான் எடுக்கலான்ட்டு ஏதாவது சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்து மலைக்கெல்லாம் நிறையா செடிங்க முளைச்சிருக்கு இல்லையா, முடக்கத்தாங்கரை இது எங்கே பார்த்தாலும் வந்திருக்கு. பக்கத்து வீட்டு இடத்துல இது அம்மா கறிவேப்பிலை செடி நட்டு வச்சுருந்தாங்க. தம்பி வீட்டு இடத்துல நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கறிவேப்பிலை செடி தான். அதெல்லாம் நிறைய அதே ஒரு செடிங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. மண் கொட்டினாங்க இல்லையா, அதில் வளர்ந்துருக்கும் போல். அதான் காலையில் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன செடிங்கன்னு. இது அவரை செடி போல், இது கொல்லவரை என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சொல்லுவாங்கள்ல, பச்சை பயிறு. இது கம்பளி பூச்சி நிறையா அரிச்சிட்ருக்கு. காய் வரல, பிஞ்சியாக இருக்குது. கம்பளி பூச்சி பாருங்கள் எப்படி பிடிச்சிட்ருக்கு. இல்லை அதுவும் வந்திருக்கும் போல் எல்லா செடிங்க. அந்த மண்ணிட்டு கொட்டினாங்க, அதான் முளைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா கொள்ளு செடி. ஒரு வீடு இடிச்ச மண் தான். அதில் என்ன விதைங்க போட்டிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. இந்த விதைங்கள்லாம் அதுவாக தானே முளைச்சிருக்கு. இந்த பாருங்கள் பச்சை பயிறு, இதுவுமே நல்லா முளைச்சிருந்தது. ஆனால் எலிங்க விடாது. எலி நிறையா இருக்குது பாருங்களா, எப்படி பிரித்து சாப்பிட்ருக்குங்கன்னு. நிறைய குருவிங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு செடி தான் இது நமக்கு யூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு விதை 2 விதை எடுத்து சரி அவங்கள அதை சாப்பிட்டு போட்டோம். இது பார்த்திங்கன்னா ஊசி மிளகா சின்னதாக தான் இருக்கு, ஆனால் செம காரம் போல். இது நான் ஒரு 2-3 விதை போட்டிருந்தோம். கோயிலுக்கு போனப்போ, கிரிவலம் போனப்போ வாங்கின அந்த சுரக்காய் விதை நல்லா துளுத்துருக்கு பாருங்கள். குட்டியாக பிஞ்சு விட்ருக்கு. சுரக்காய் பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் டாக்டர் சாப்பிட வேணாம் சொல்லிட்டாங்க. நீர்க்காயெல்லாம் சளி பிடிக்கும் அப்படின்ட்டாங்க. அதுக்காக வாங்கிட்டு போட்டேன் நான். இந்த முருங்கை விதை பாருங்கள், முருங்கை மரம் நட்டோம் இல்லையா, அது நல்லா தான் துளிர் வந்தது. ஆனால் தண்ணி ஓவரானதால் கட்டை அப்படியே போயிடுச்சு, அழுகிடுச்சு. துளிர் விடவே இல்லை. வேறு தான் வைக்கணும். இது பார்த்திங்கன்னா வாழை மரம். இது எதுக்கு காட்டினேன்னா, இலை ரொம்ப பெரிய இலைங்க, சூப்பராக இருக்கும். ஒரு இலையிலே 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோ நீளமாக இருக்கும் இந்த இலை.